நம்ம ஹேமாஸ் கிச்சன் புக்ஸ்ல இப்போ மோர் குழம்பு ப்ரீமிக்ஸும் வத்த குழம்பு ப்ரீமிக்ஸும் போட்டிருக்கிறோம். இந்த ப்ரீமிக்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாமே கலந்துருக்கோம். நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை. தண்ணியில ஒரு 2 ஸ்பூன் பொடியை போட்டு கலந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கின போது நம்ம குழம்பு ரெடி. நான் செய்ய போறது பாத்தீங்கன்னா மோர் குழம்பு ப்ரீமிக்ஸ் வச்சு மோர் குழம்பு செய்ய போறேன். காயெல்லாம் எதுவுமே சேர்க்காம அப்படியே நம்ம பிளெயின் மோர் குழம்பு நான் செய்ய போறேன். இப்ப நம்ம மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா? இப்போ ஒரு கிண்ணத்துல 2 ஸ்பூன் மோர் குழம்பு ப்ரீமிக்ஸ் எடுத்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம், எல்லாருமே டேஸ்ட் பார்ப்பாங்க. அதனால ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றி கலந்துக்கிறேன். இது பேச்சுலர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஆஃபீஸ் போகிற லேடிஸுக்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். சட்டையெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த கலந்ததை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். எண்ணெயெல்லாம் எதுவுமே விட வேண்டாம், அப்படியே சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இங்கே புளிப்பு தயிர் 1 கப் எடுத்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி விஸ்க் வச்சு லம்ஸ் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. நீங்கள் நான் வீட்டில் இருந்து வரும்போதே பேபி பொட்டேட்டோ ஃப்ரை மட்டும் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். சரி, இங்கே வந்து மோர் குழம்பு செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது. நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நான் சிம் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சாப்பிடுவீங்க. அதனால உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் வந்து தயிர் சேர்க்கணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ கடைஞ்சி வச்ச தயிரை சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக என்ன பண்ணுங்க, பச்சை தேங்காய் எண்ணெய் அப்படியே 1 ஸ்பூன் மட்டும் மேலே ஊற்றிக்கோங்க. ஏன்னா தாளிக்கு எதுவும் தேவையில்லை. இதில் ஃபுல்லாகவே கடுகு உளுந்தம் பருப்பு எல்லாமே இருக்குது. இன்ஸ்டன்ட் மோர் குழம்பு ரெடி. இதை சாப்பிட்டு பார்த்துலாம் எப்படி இருக்குன்னு. அப்படி நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக நம்ம எப்படி மோர் குழம்பு செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட் இருக்கு. நம்மள்கிட்ட மோர் குழம்பு வத்த குழம்பு ப்ரீமிக்ஸ் தவிர புளியோதரை பொடி இருக்குது, பிரண்டை பருப்பு பொடி, முருங்கைக்கீரை பருப்பு பொடி, அப்புறம் ஆந்திரா பருப்பு பொடி, இதெல்லாமே இருக்குது. இதை புளியோதரை மிக்ஸ் இன்னைக்கு தான் ரெடி பண்ணிருக்கோம். தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. பிரண்டை தொப்பு கூட இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம சாதத்துல அப்படியே போட்டு சூடான சாதத்துல போட்டு பிரட்டி சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த இது வந்து நேற்று தான் நான் சொன்னேன். வத்த குழம்பும் மோர் குழம்பு ப்ரீமிக்ஸ் வந்து நேற்று தான் லான்ச் பண்ணிருக்கோம்னு சொன்னா நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்குது. இப்ப 2வது வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். மிஸ் பண்ணாம ஆர்டர் பண்ணுங்க. நீங்க ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்லயும் ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்க வாட்ஸ்அப்லயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.